கோவை அருகே மர்மமான முறையில் உயிரிழந்த மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அளித்த புகாரில் காவல் ஆய்வாளர் நேர்மையாக விசாரிக்க வேண்டும் என்று பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் வசித்து வந்த அசோக்குமார் என்பவருக்கு திருமணமாகி சிந்து என்ற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 23ஆம் தேதி மனைவியின் வீட்டில் இருந்த அசோக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்தார். முதலில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக சிந்து வீட்டார் தரப்பில் அசோக்குமாரின் பெற்றோருக்கு தகவல் கூறியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மருத்துவமனையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சிந்து வீட்டார் கூறியுள்ளனர். இதனிடையே மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அசோக்குமாரின் பெற்றோர் துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஒருதலைபட்சமாக விசாரணை நடத்துவதாக கூறிய அவர்கள் விசாரணை மேற்கொள்ள வேறு ஒரு அதிகாரியை மாற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். சிஎம் வரைக்கும் போகிறதுக்குமே நாங்கள் ரெடியாக இருக்காங்க. இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் சரி, எங்கள் பையனோட சாவுக்கு எனக்கு நியாயம் கிடைக்கணும், காரணம் வேணும் எனக்கு. ஏன்னா அவன் சூசைட் பண்ணுற அளவுக்கு அவன் மோசமான பையன் கிடையாது. அவங்ககிட்ட பேட் ஹேபிட் எதுவுமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.